அன்பு சகோதர சகோதரிகளை வணக்கம். அகில உலக ஆராய்ச்சி மையம் நடத்தின போட்டியில் கலந்துட்டு நான் ஆஸ்ட்ராலஜியில் பிஹெச்டியில் பாஸ் பண்ணிக்கு இப்போ இல்லை, ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால். நான் கிட்டத்தட்ட 25 வருஷங்களாகவே ஜோதிடம் சொல்கிறேன், பலருக்கும் ஜோதிடம் சொல்கிறேன். ஆனால் நான் போர்டெல்லாம் போட்டுலாம் வச்சுக்கல. அதான் நான் தெரிஞ்சவளுக்கு சொல்லி, அவள் தெரிஞ்சவளுக்கு சொல்லி, இப்படியே ஒரு வாரத்தில் 2 பேர் என்கிட்ட ஜோதிடம் கேட்கறதுக்கு வர இதை நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கணும். அப்படி நம்ம நாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் இல்லை, கலிஃபோர்னியாவிலேருந்து, சுவிட்சர்லாந்துலேருந்து, ஜெர்மனிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, அப்படி வெளி நாடுகள்லேருந்து கூட என்னிடத்தில் ஜோதிடம் கேட்குறார், வந்து கேட்குறார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பகவான் கொடுத்த இந்த கலை, எங்கள் அம்மா போட்ட பிச்சை. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா ஜோதிடம் சொல்லுவார். நான் சொல்கிற ஜோதிடம் எல்லாமே பறிச்சு போகிறது அப்படிங்கிறது எனக்கு பகவான் கொடுத்த பிச்சை தான். ஏன்னா ஜோதிடம் சொல்லலாம் எல்லாருமே, அது பறிக்கிறதுன்றது பகவான் செய்கிற செயல் தானே. அதனால் பல பேருக்கு நான் ஜோதிடம் சொல்லும் பொழுது பல மனங்களை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் இப்படி நமக்கு பல மனங்களை பற்றியும் பல குணங்களை பற்றியும், இந்தந்த விதமாக மனுஷா கஷ்டப்படுவா, இந்தந்த விதமான கஷ்டங்களுக்கு இந்தந்த விதமான தீர்ப்புகள் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிறதுனால நான் இந்த யூடியூப்பை ரொம்ப தைரியமாகவே நான் ஆரம்பித்தேன், சந்தோஷமாகவே நான் ஆரம்பித்தேன். உங்களுடைய பெரிய ஆதரவுனால பல லட்சங்கள் வியூஸுகளும் பல ஆயிரங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸுகளும் அடைஞ்சின்னு உங்களுடைய ஒரு பெரிய ஆதரவுனால நான் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்துட்டுருக்கேன். இன்னும் நீங்கள் எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் ஜோதிடத்தில் மட்டுமல்ல, எங்கள் அப்பா பெரிய பக்திசாலி, எங்கள் அம்மா பக்திசாலி. அவர்களுடைய ஆசீர்வாதம், என்னோடய ஆத்துக்கார் மிகுந்த பக்திமான். அதனால் எல்லாருடைய அன்புனாலே நான் இப்போது வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது, நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது, வயசுலேயும் எனக்கு அதிகம் ஆயிடுத்து. இந்த 10 எவ்வளோ வயசு இருக்கணும்னு கெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்பொழுது வாழ்க்கையிலையும் பல நெளிவு சிரிவுகள், பல கஷ்டம் சந்தோஷங்கள், பல இன்பங்கள் துன்பங்களாக அடைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த மனுஷா இந்த விதமாக கஷ்டப்படலாம். அப்போ நம்ம இந்த வார்த்தையை சொன்னால் அவளுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து அவளை விடுவிக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நான் விழுந்த போது என்னோட அம்மா, என்னோட உறவுகள் என்னை நிமித்தி விட்டால. ஒரு ஆதரவான வார்த்தை கடவுள் புண்ணியத்திலேருந்து எங்கேருந்து விழுந்ததில்லை. வாழ்க்கைன்னு சந்தோஷமாகவும் போயிட்டுருக்கிறது, துக்கமாகவும் போயிட்டுருக்கிறது இல்லையா. அதனால் வாழ்க்கையில் ஓரளவுக்கு பூரண திருப்தியை நான் கடந்து வந்துட்டதுனால நம்மளால் ஆனது, நமக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை நம்மளால் ஆனது என்ன, அவளுக்கு வரக்கூடிய அந்த பாதைகளை இருக்கிற தடக்கற்களை நகர்த்தி விடுவோம். அவளை நகர்த்திட்டு இன்னும் நம்மளை விட இன்னும் நல்லாவே சந்தோஷமாக வரட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையினால தான் இந்த யூடியூப்பை நான் கொடுத்துட்டு வரேன். அதோட இசை அப்படின்றதுல நான் சங்கீதத்தில் நிறைய பட்டம் பதவிகளெல்லாம் வாங்கியிருக்கேன். டிகே பட்டம்மாள் என்னோடய அம்மாவுடைய டீரஸ்ட் ஃப்ரெண்டு. நான் நிறைய சங்கீதத்திலே நிறைய புலமையில் இருக்கேன், ஜோதிட புலமை. நிறைய மாதர்கள் மகாநாட்டில் கலந்துட்டு அதுலேயே நான் நிறைய பரிசுகளெல்லாம் குவிச்சிருக்கேன். உங்களை மாதிரி சகோதர சகோதரிகளால்
நிறைய பாராட்டுகள், நிறைய மாலை மரியாதைகள், நிறைய பணங்கள், காசுகள், எல்லாத்தையும் விட அன்பு, ஆசை, பாச மழைகள், இப்படி தான் பகவான் என்னை நல்லபடியாக வச்சுட்டுருக்கார். இன்னும் இது தொடரணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய ஆசை. இசை அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப இனிமையான ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போகணும். ஒன்றுமே வேண்டாம். கண்ணன் வந்தான் இங்கே, கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கொண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணா கண்ணா இப்படி பாடும்பொழுது அந்த நிமிஷத்துக்கு நமக்கு அந்த சோகம் கரைஞ்சி போயிடும். நிஜமாக கண்ணன் வருவார்னா சத்தியமாக வருவார். அதுக்குன்னு நம்ம ஒரு வண்டி பாவத்தை பண்ணிட்டு போகிறப்போ ஒரு பெரிய இரும்பு விளக்கையை முழுங்கிட்டு பெருங்காய்ச்சி கரைச்சி கொட்டிங்கன்னா அந்த இரும்பு விளக்கை கரைஞ்சி போயிடும் மகத்தில். அந்த மாதிரி நம்ம பண்ண பாவங்களில் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த பாவம் நீங்கிறதுக்கு பக்தி பண்ணுவோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.